ஸோ இந்த வீடியோவில் சாப்டர் 1159 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா காட் வேலி இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு விட்டு பாருங்கள். அண்ட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா எபிசோடு 1142 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அது வந்து பார்த்திங்கன்னா யாரோ பார்க்கலன்னு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பைரேட் ஐலாண்ட் தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா ராக்ஸ் வந்து செம்ம டென்ஷனில் இருக்கிறான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஷாக்கியை வந்து பார்த்திங்கன்னா நைட்டாக கற்றுட்டுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டென்ஷனாக என்னடா நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டுன்னு இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பைரேட்டு ஷாக்கியை வந்து பார்த்திங்கன்னா கற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே செம்ம டென்ஷன் ஆகும். அதுக்கடுத்தது அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ராஜர் பைரேட்ஸை காட்டுறாங்க. ராஜர் பைரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராஜருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கும், ஷாக்கியை கடத்தின நியூஸு. ஸோ அதனால் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனாகி ராக்ஸ் என்னடா பண்ணி வச்சுருக்க, நீ மட்டும் என் கையில் கடத்தினா செத்துறா அப்படின்ற மாதிரி சொல்லின்னு இருப்பார். உடனே அப்படியே ரெயிலியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சோகமாக உட்காந்துன்னு ஷாக்கி நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி அப்படியே சோகமாக ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா உட்காந்துன்னு இருப்பார். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் இன்சிடென்ட் நடக்கக்கூடிய காடு வேலையை வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ஹேர் வச்ச ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா 2 குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளிட்டு போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எதிரில் கார்லிங் வந்து பார்த்திங்கன்னா நின்று அப்படியே அந்த குழந்தைங்கள பார்ப்பாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஷாம்ராக் உங்கள் அப்பா வந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல ஷாங்ஸோடைய அப்பா அவங்க ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்துட்டு கார்லிங் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் அவனை வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் ஹேர் வச்ச அம்மா வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே சர்ப்ரைஸோட சாவுன்னு சொல்லிட்டு கொண்டுடுறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காடு வேலி இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ அதுக்கோசம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நேவையும் வந்து பார்த்திங்கன்னா காடு வேலிக்கு வராங்க. அதில் ஒருத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மக்களை வந்து சாவடிக்கணும், நம்ம வந்து ஏன் இவங்களை சுடணும், இவங்களை காப்பாற்றலாமே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கமாண்டர் ஆண்டி கேட்டுன்னு இருப்பான். ஸோ அப்போ தான் அப்படியே ரிவீல் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம ட்ராகன் தான். ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டில் நேவியில் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல நடந்த இன்சிடென்ட் மூலியமாக தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரியை வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காட்டுறாங்க. அண்ட் அவர் கையில் வச்சுக்கிற கன்று வந்து பார்த்திங்கன்னா சாதாரண கன்று தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சுட்டால் எதுவும் ஆகாது மக்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மக்களை யாரும் சுட மாட்டார். ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம ஸ்லேவ்ஸ் பிரிசனர் ஷிப்பை வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா குமா இவான் காக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா காடு வேலி செலஸ்டியல் ட்ராகன் மூலிமா காடு வேலி கொண்டு வராங்க. ஏன்னா அந்த இடத்துல ஹியூமன் நடக்குது இல்லை. ஸோ அதுக்காக ஸ்லேவ்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறதுக்கோசம் இவங்கள வந்து பார்த்திங்கன்னா அங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவான் காக்கும் குமாவும் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு போகலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இப்போவும் இந்த ஸ்லேவ் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிட் இருக்குது, தப்பிச்சு போகணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேசி நிற்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்கனை காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்சிடெண்ட்டில் இருப்பார். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு எக்கனாமிக் ஜேர்னல் பிரசிடென்ட்னால் அவருடைய நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஷாக்கியை வந்து பார்த்திங்கன்னா உயிரோட தான் இருக்கா, அவளை வந்து பார்த்திங்கன்னா கிட்னாப் பண்ணி நம்ம காடு வேலையில் தான் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேசிகிட்டு இருப்பார். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கியை அங்கே போய் கண்டுபிடிக்கிறத விட நம்மளுக்கு அந்த 2 டெவில் ஃப்ரூட் தான் தேவை, ஹியூமன் அண்ட் அப்படியே ப்ரைஸ் டெவில் ஃப்ரூட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் நம்ம அங்கே இல்லைனா எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே போவாங்க. அப்படியே பிக் மாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 டெவில் ஃப்ரூட் கச்சா எங்கள் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுப்பேன், கைதோக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ராக்ஸ் பைரட் வந்து பார்த்திங்கன்னா காடு வேலையை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா போயின்னு இருப்பாங்க. அப்படியே நம்ம ராஜர் பைரட்ஸ் காட்டும்போது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காடு வேலையை நோக்கி தான் போவாங்க. ஆனால் அவங்க டெவில் ஃப்ரூட் கோசம் போக மாட்டாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கியை காப்பாற்றணும் அந்த ஒரு நோக்கத்தோடு போவாங்க. ஏன்னா ரெயிலி வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கியை லவ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கோசம் வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கியை காப்பாற்றணுன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ராஜர் பைரட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா காடு வேலையை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா போயின்னு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ராஜர் என்ன சொல்லுவார்னா, ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கான், ஸோ நம்ம சீக்கிரமாக போய் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவார். ஸோ அப்போ தான் ராக்ஸ் பைரட்டோட ஷிப்பை வந்து பார்த்திங்கன்னா அரால்டு வந்து பார்த்திங்கன்னா வழிமறிகிறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராக்ஸ் வந்து கேட்பார், ஏன்டா இங்கே வந்து இருக்கிற, நீ என்ன கவர்மெண்ட்டோட நாயாக தான் இருக்க போறியா, ஏன் கவர்மெண்ட் பின்னாடியே ஒளிஞ்சு வர, எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார், நீ எங்கே போயிட்டு இருக்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்பார். அப்போ ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காடு வேலைக்கு ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டு இருக்கேன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய 2 பசங்க இருக்காங்க, ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா சேஃப் ஆகணும், பிகாஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ஹண்ட் நடக்க போகுது. ஸோ அதனால் என்னுடைய 2 குழந்தைய காப்பாற்றுறதுக்கோசம் தான் போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அப்போ தான் நம்மளுக்கு புரியும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெவில்ஸ் ஃப்ரூட்டுக்கோசம் போல் இந்த அவங்க பசங்களை காப்பாற்றுறதுக்கோசம் தான் போகிறாருன்னு. ஸோ அந்த இடத்துல அப்படியே பேச்சுவார்த்தை நடக்கும்போது ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ராக்ஸ் டி சைபக் இல்லை, நான் வந்து பார்த்திங்கன்னா டைனி டி சைபக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆவாங்க. அப்போ தான் ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டைனின்ற ஒரு லெஜெண்டரி பைரட் வம்சாவழியை சேர்ந்தவன்,
அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ஷாக் ஆவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெரால்டோடைய ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்திடுவார். ஸோ கொளுத்திட்டு அப்படியே அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகி நம்ம காடு வேலைக்கு போகிறாங்க. ஸோ அங்கே காடு வேலையை காட்டும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாக்கியை வந்து செலஸ்டியல் ட்ராகன்லாம் வச்சு ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃப் அவள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்லிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறாரு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃப் தான், அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் சொந்த ஒய்ஃபையை நான் வந்து பார்த்தீங்கன்னா கொன்னேன்னு சொல்லிட்டு ஷாங்க்ஸோடைய அம்மாவை கொன்னேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின்னு இருப்பார். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ப்ரிசன் மாதிரி இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீச்சை வந்து பார்த்திங்கன்னா மறைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா டீச்சு நீங்கள் இருக்கக்கூடாது, நீ தப்பிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாேருக்கும் தெரிஞ்சிடுது. ஸோ டீச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேவிக்லேருந்து தான். ஸோ டீச் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிறாரு. ஸோ அதனால் எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடுது டீச் வந்து பார்த்திங்கன்னா டேவிக்லான்னு சொல்லிட்டு. ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த சாப்டரில் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா காடு வேலியில் என்னென்ன நடந்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிவீல் பண்ணுவார்னு நினைக்கிறேன்.